அதிமுகவுடைய நகரச் செயலாளர் நாமக்கல் மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நில மோசடி புகாரில் அதிமுகவுடைய நகரச் செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாலசுப்ரமணியன் என்பவர் கைது செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த பகுதியில் சற்று பரபரப்பு நிலவுகிறது என்பதை பார்க்கின்றோம். வீட்டுமனை விற்பனை செய்வதாக கூறிய 500க்கும் மேற்பட்டோரிடம் தவணை முறையில் பணம் பெற்று மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டினை விசாரித்த காவல்துறையினர் பாலசுப்ரமணியன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் அவரை கைது செய்திருக்கின்றனர். விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் பிருத்திவிராஜ் இணைப்பில். உங்கள் விவரங்களை தரலாம் பிருத்திவிராஜ். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஏகே சமுத்திரம் பகுதியில் ராயல் ஹைடெக் சிட்டி என்ற பெயரில் கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் ராசிபுரம் அதிமுக நகர செயலாளரும் முன்னாள் நகரமன்ற தலைவருமான பாலசுப்ரமணியன் மற்றும் அமமுக மாவட்ட செயலாளர் பழனிவேல் ஆகிய இருவரும் கூட்டாக சேர்ந்து வீட்டு மனைகள் விற்பனை செய்வதாக கூறி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் மாதாந்திர தவணை முறையில் ஒவ்வொரு நபரிடமும் சுமார் 1,15,000 ரூபாய் பணம் வசூல் செய்து பொதுமக்களுக்கு வீட்டு மனைக்கான நிலத்தையும் வழங்காமல் பணத்தையும் திரும்பி தராமல் ஏமாற்றி வந்ததாகவும், இச்சம்பவம் தொடர்பாக பணம் இழந்த பொதுமக்கள் நாமக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினருக்கு புகார் அளிக்கவே, புகாரை தொடர்ந்து மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் ராசிபுரம் அதிமுக நகர செயலாளர் பாலசுப்ரமணியன், அமமுக மாவட்ட செயலாளர் பழனிவேல் ஆகிய இருவரும் மீதும் நில மோசடி, கொலை மிரட்டல் விடுத்ததாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது அதிமுக நகர செயலாளரும் முன்னாள் நகரமன்ற தலைவருமான பாலசுப்ரமணியனை நேற்று இரவு மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்ற காவலுக்காக பாலசுப்ரமணியத்தை ராசிபுரம் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி நடுவர் மோகனப்பிரியா அவர்கள் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். 15 நாட்கள் கடும் காவலில் வைக்க உத்தரவிட்டார். தற்போது அவரை சேலம் மத்திய சிறைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்துச் சென்றனர். தற்போது நாமக்கல் மாவட்ட காவல்துறையினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்று பொதுமக்கள் யாரேனும் இந்த நிறுவனத்தில் பணம் செலுத்தி தற்போது வரை வீட்டு மனைகள் வழங்கப்படாமல் ஏமாற்றப்பட்டிருந்தால் தகுந்த ஆதாரங்களுடன் புகார் மனு அளிக்கலாம் என நாமக்கல் மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோபாலகிருஷ்ணன். நன்றி பிருத்திவிராஜ். உங்கள் அன்பு விவரங்களுக்கு நன்றி.